ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஃபைனலாக ரெட்மியோட கே சீரீஸில் 3 வருஷம் கழிச்சு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மொபைல் எப்படி இருக்குது, லாஸ்ட்டாக வந்த K20 சீரிஸ் மாதிரி ஒர்த்தாக இருக்கா இல்லை இதுவும் ஒரு ஆவரேஜ் ஃபோன் தானே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ரெட்மி K50i வந்திருக்க பாக்ஸ். நார்மல் ஒயிட் கலர் பாக்ஸில் மேலே ரெட்மி K50i மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனை ஓப்பன் பண்ணதும் உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிபி கேஸ் ஒன்று இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லாத கேஸ் தான். அதுக்கப்புறம் ரெட்மி K50i மொபைல் இருக்குது. ஃபோனை ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உள்ளே 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாக்ஸில் வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள். டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.6 இன்ச்சு FFS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அமல் டிஸ்பிளே கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது IPS LCD கிடையாது, அதுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸான FFS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அமோலட்னு ஒன்று மட்டும் கொடுக்காம மற்ற எல்லாத்தையுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 7 வேரியபிள் ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 60, 90, 144 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தோம்னா 270 ஹெட்ஸ். அண்ட் இதில் பிக்சல் பெர் இன்ச் பார்த்தீங்கன்னா 407 கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஹை அப்படின்னா 33,000க்கு லான்ச் பண்ண நத்திங் ஃபோனில் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா 401. பட் அது OLED பேனல். பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா 650 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப மினிமல்லாம் இல்லை, கொஞ்சம் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃபோன் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. 8.7 mm திக்னஸ்ஸு, 200 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டு இந்த ஃபோனோட ப்ராசர் தான். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 nm ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 870க்கும் மேலே Snapdragon 888க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த ப்ராசருக்கு. லாஸ்ட்டாக வந்த ஸ்னாப்ட்ராகனோட 888 அண்ட் 8 Gen 1 பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இஷ்யூ இருந்துச்சு, ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் பார்த்தோம்னா தெரியும் 888ல் வந்து ஃப்ளக்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 888 விட பவர் கம்மியாக இருந்தாலுமே இதில் ஃப்ளக்சுவேஷன் இல்லாதனால ஒரு சஸ்டைனபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஆல்சோ இது 888 விட எஃபிஷியண்ட்டான சிப்பு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் கன்சம்ஷன் ஆல்சோ. பிகாஸ் கேமிங் அண்ட் மீடியா யூஸ் பண்ணுறப்போலாம் 888ஓட பேட்டரி கன்சம்ஷன் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50 mAh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே Dimensity 8100ல் 40 to 45 mAh தான் இருக்குது. ஸோ ஹீட்டிங் அண்ட் பவர் கன்சம்ஷன்லாம் கம்மி தான் இந்த Dimensity 8100ல். ஸோ 888 விட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இது எப்படி பாசிபிள்? ஸ்னாப்ட்ராகனை விட MediaTek எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சிப்லாம் ப்ரிப்பேர் பண்ண அதே TSMC தான் இந்த சிப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 888 8 Gen 1ல் யார் ப்ரிப்பேர் பண்ணதுன்னு யோசிக்கிறீங்களா? அது TSMC இல்லை, சாம்சங். இப்போ தெரியுதா அதில் ஏன் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு ஜிபியூக்கு பார்த்தோம்னா அதில் மேலி G610ல் MC6 யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூல் 2.0 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. Android 12 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. MIUI 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5 RAM. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோனில் இருக்க மாதிரி எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. கேமராவில் பார்த்தோம்னா 64 MP பிரைமரி சென்சார். இது சாம்சங்கோட GW1 சென்சார். இதில் எடுத்த அவுட்புட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு செகண்டரிக்கு 8 MP அல்ட்ரா வைடு, 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. அப்புறம் கடைசியாக எப்பயும் போல் ஒரு 2 MP மேக்ரோ. வீடியோக்கு பார்த்தோம்னா 4K 30 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 14 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 1080p 60 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டரி. இப்போ தான் தெரியுது அவங்க ஏன் 8.7 mm திக்னஸும் 200 கிராம் வெயிட் இருக்குன்னு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அவங்க கிளைம் பண்ணுற பார்த்தீங்கன்னா 0 to 50 வந்து 15 மினிட்ஸில் கிளைம் பண்ணுறாங்க. ஃபுல் சார்ஜ் 46 மினிட்ஸில். அப்புறம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபிசிக்கல் ஸ்பீக்கர் ரெண்டுமே. 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் இருக்குது அதில். மோஸ்ட்லி இப்போலாம் வந்து நம்ம இந்த 3.5 mm ஜாக்கே பார்க்குறது இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் எப்பயும் போல் IR பிளாஸ்டர், அப்புறம் டால்பி விஷன், டால்பி அட்மாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ப்ரீமியம் ஃபோன் சொல்கிற ஃபோன்லேயே வந்து இப்போ டால்பி விஷன், டால்பி அட்மாஸ்லாம் கிடைக்கிறது இல்லை இந்த பட்ஜெட்டில். அப்புறம் ப்ளூடூத் 5.3 இருக்குது. கலர் வேரியன்ட்னு பார்த்தோம்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஃபேண்டம் ப்ளூ, ஸ்டீல்த் பிளாக், குயிக் சில்வர்னு. ஸ்டோரேஜ் வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. SD கார்டு சப்போர்ட் கிடையாது இந்த ஃபோனில். ஸோ 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. 6GB 8GB RAM வேரியண்ட் இருக்குது. 3GB RAM எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். 6GB 128GB வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் போக 23,000 ரூபா.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 2500. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10,000 வந்து நார்மலாக உங்கள் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்சில் காட்டுது அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து 12,500 காட்டும். அப்புறம் 8GB 256GB வந்து பார்த்தீங்கன்னா 29,000. சேம் கார்டு ஆஃபர்லாம் போக 26,000 வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் நல்லா ஒர்த்தான ஆப்ஷன் தான். உங்களோட பட்ஜெட் 25,000 கம்மியாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இதுக்கு போகலாம். இந்த 26,000 பட்ஜெட்டுக்கு ஹைலைட்ஸாக இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்னா, நல்ல ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், கேமிங்க்கு நல்லாயிருக்கும், டிஸ்பிளே அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது, டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், அப்புறம் ஒரு நல்ல ஹியூஜ் கெப்பாசிட்டியோட ஒரு பேட்டரி, அமோலட் கிடையாது, ஃபோன் கொஞ்சம் வெயிட் தான், பிரைமரி கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஓரியன்டாக செம்ம ஒர்த்தான ஃபோனு. நீங்கள் வந்து கேமிங்காக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye மக்களே.